பாருப்பா பக்ரீத் ஸ்பெஷல். இந்த கவரை பார்த்தோன்னே ஹோட்டல்னு நினச்சாதீங்க. இது ஹோட்டல்லாம் இல்லை, பக்ரீத் அன்னைக்கு எங்கள் கூட குடியிருக்கிறவங்க எங்கள் வீட்டுக்கு மேலே, நாங்கள் இருக்கிறதுக்கும் மேலே உள்ளவங்க எங்களோட எங்கள் கூட குடியிருக்கிற ஃப்ரெண்ட்ஸு. அவங்க வந்து பக்ரீத் முடிஞ்சோம் அவங்க ஊருக்கு நேட்டிவ் போயிட்டாங்க. முடிஞ்சு இதுக்கு முன்னே போன வருஷம்லாம் வந்து இங்கே இருக்கும்போதே கொண்டாடினாங்க. ஒரு வருஷம் இங்கே ஒரு வருஷம் அங்கே அப்படின்னு கொண்டாடுவாங்க போல். 2 வருஷமும் எங்களுக்கு இங்கே வந்துச்சு. இது 3வது வருஷம் இருக்கும்போது எப்பயுமே அவங்க வந்து வீட்டில் செஞ்சு அழகாக நிறைய பெரிய பாத்திரம் வச்சு சமைச்சு எல்லாருக்கும் இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கிடுவாங்க போல். வாங்கிட்டு அழகாக இந்த மாதிரி சூப்பராக கேசரி, அவங்களோட ரைத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த பாக்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டு அவங்க சமைச்சு இதை போட்டு கொடுப்பாங்க. எங்களோட வீட்டு குடியிருக்கிறவங்க, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் கூட எங்களை மாதிரியே குடியிருக்கிறவங்க முஸ்லீம் ஃப்ரெண்ட். புடி எப்பயுமே மட்டன் பிரியாணி டென்சி, இது ஒரு பாக்ஸா. அதுக்கப்புறம் இது வந்து தால்ச்சா அந்த மாதிரி நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். எங்களுக்கு பக்ரீத் முடிஞ்சும் பிரசாதம் கிடைச்சிருச்சு, அதாவது அல்லாவோட பிரசாதம். நாங்கள் வந்து இந்த பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு காலி பண்ணுறோம். நீங்கள் என்ன பண்ணுங்க, அடுத்த வீடியோ பாருங்க. கேக் வெட்டவும் கிளம்புறோம். ஆமாம், ஆனிவர்சரி, அதுக்கப்புறம் டென்சி பாயோட பர்த்டே, ரெண்டுமே ஒரே டேட் ஒரே நாள். ஓகே, அதனால அதையும் செலிப்ரேட் பண்ண போகிறோம். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான இடத்துல போய் செலிப்ரேட் பண்ண போகிறோம். கம்மலே போடலடா. சரி, ஓகே, பரவாயில்ல, வீடியோ எடுத்துக்கிட்டோம், மெமரி இல்லை. ஓகே, நாங்கள் அடுத்த வீடியோவில் கம்மல் இல்லாத ஃபர்ஸ்ட் வீடியோ. ஆமாம், இதுக்கு முன்னாடிலாம் போட்டதில்லை. சரி, ஓகே.